என்னடா அமீர் டேய் என்னடா பண்ற? When the latitude increase, air moisture increase. நமக்கு எப்படி குளிரா இருக்குன்னா ஏர் மாய்ஸ்சர் வந்து எவ்வளவு கம்மியா இருக்கோ அதனாலதான் இதுல வேற சின்னவன வேற இருந்தா எல்லா லக்கேஜும் நான் தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. எல்லா லக்கேஜும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. என் லக்கேஜை தவிர லக்கேஜை நான் வேற ஒருத்தங்க கொடுத்துட்டேன். நான் வேற ஒருத்தவங்க லக்கேஜ் எடுத்துட்டு இருக்கேன். அதான் வேன் கிட்ட நிறைய குட்டி பசங்க ரைட்ஸ் தான் நிறைய அதிகமா இருக்குங்க. ரைட்ஸு நிறைய வந்து ட்ரீஸு நிறைய ஆர்டிஃபிஷியலாகவும் பண்ணியிருக்காங்க. சிலது வந்து ரொம்ப எக்ஸாக்ட். இதோட வந்து அங்கே நிறைய கேம்ஸ் இருக்குன்னு சொல்லி அங்கே போகலாம். ஹாய் எவ்ரிவன், நான் ஆம்பூர்லேருந்து கிளம்பிட்டேன்னா ஏலகிரி போயிட்டு இருக்கோம். ஃபுல் வேன் அங்கே தான் நிற்குது. வேன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வேனில் ஏறி மலை வேற ஏறணுமா? மலை ஏறினாலே சரியான வெயிலுங்க. இங்கே ஆம்பூரில் சரியான வெயிலாக இருக்குங்க. ஆம்பூரில் ஃபுல்லாக வெயில். வேன் அங்கே தான் இருக்கு. போயிட்டு செம்ம நேரம் வேண்டியது அங்கே தான் ஃபுல்லாக. சென்னையோட அதிகமான வெயில் இருக்கு. சரியான வெயிலாக இருக்கு. சவா இதுல வேற சின்னவன வேற இருந்தா எல்லா லக்கேஜும் நான் தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. எல்லா லக்கேஜும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. என் லக்கேஜை தவிர லக்கேஜை நான் வேற ஒருத்தங்க கொடுத்துட்டேன். நான் வேற ஒருத்தவங்க லக்கேஜ் எடுத்துட்டு இருக்கேன். அதான் வேன் கிட்ட வந்துச்சு. அப்பா சரியான வெயிலுங்க, முடியல. இங்க இருந்து போறதுக்கே 1 hour ஆகுமாமே வேன் எங்களுக்கு. ஃபுல் ஃபன்னா இருக்கும். வாங்க பீஸ். ஹாய் गाइस, நான் இப்ப வந்து மலை ஏற பெரம்பூர்ல இருந்து இப்ப ஏலகிரி போயிட்டு இருக்கோம். இப்ப ஏலகிரில இருந்து நான் கேட்டேன், நீ கீழே உள்ள வெயிலா இருக்க, மேல போனா இன்னும் கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கும்னு சொல்லி கேட்டேன் எங்க அண்ணன் கிட்ட. எங்க அண்ணன் வந்து அதுக்கு வந்து அது பாத்தீங்கன்னா மலை வந்து குளிர்ச்சியா இருக்குன்னா நம்ம மேல போக போக வந்து ஏர் மாய்ஸ்சர் வந்து கம்மியாகும். So when the latitude increase, air moisture increase. நமக்கு எப்படி குளிரா இருக்குன்னா ஏர் மாய்ஸ்சர் வந்து எவ்வளவு கம்மியா இருக்கோ அதனாலதான் நம்ம குளிர் அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து மேல ஏற ஆல்டிடியூட் குறையும். பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல போகும்போது கூட மேல போவோம் 10,000 ஃபீட். அங்கெல்லாம் வந்து ஆயில் டிராப்லெட்ஸ்லாம் கம்மியா இருக்கும், ஏர் மாய்ஸ்சர் அதிகமா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து மலை பிரதேசம் வந்து குளிரா இருக்குது. இதனால என்னவோ தெரியல, நான் கூட சொல்லியிருந்தேன் மேல போனா இன்னும் கொஞ்சம் வெயில் அடிக்குமே, ஏன்னா மேல போறோம்ல அதனால இன்னும் கொஞ்சம் வெயில் அடிக்கும்னு சொல்லி நினைச்சிருந்தேன். அவர் தான் சொன்னாரு, இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு. நான் அன்னைக்கிட்ட கேட்டிருந்தேன் மேல போனா ஏன் அவ்வளவு வெயில் வருதுன்னு சொல்லி. அதனால வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. சரிங்க, நான் மேல போய் கண்டினியூ பண்றேன். I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. ஹாய் எவ்ரிவன், இப்போ வந்து பொங்கனூர் லேக் வந்தாச்சு. நாங்க எப்படி சொல்லலாம், போட் வந்து போட் பார்க்குன்ட்டு ஒரு பார்க். இங்க நிறைய ரைட்ஸ் இருக்குங்க, நிறைய ரைட்ஸ், கடை பார்த்தாலே தெரியும். ஃபுல்லா கடையா இருக்கு. ஃபர்ஸ்ட் வரும்போது கடைலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தீங்கன்னா
நிறைய இருக்கு, போட்டுக்கே நிறைய லைன் இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, தண்ணியை பார்த்தாலே கொஞ்சம் வெறுப்பா இருக்கும். நிறைய ரைட்ஸ் இருக்குங்க பார்த்தாலே. ஆனா இங்க வெதர் கொஞ்சம் இப்போ நார்மலா இருக்கு. எங்க அக்கா கசினா, ஆனா இங்க நிறைய ரைட்ஸ் இருக்குங்க. இங்க பாருங்க. ஆனா மேல ஏதோ இன்னும் கொஞ்சம் ரொம்ப சூடா இருக்கும், வெயில் இருக்கும் நினைச்சா ஜில்லுன்னு இருக்கும். பரவாயில்ல, ஃபுல்லா ரைட்ஸா இருக்கு, கேம்ஸா இருக்குங்க. ஆனா இங்க இருக்கிற கொஞ்சம் சீனரியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. லேக்கு தண்ணியே கொஞ்சம் கலங்கலா இருக்கு பாருங்க. இந்த ரைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கலாம். நிறைய குட்டி பசங்க ரைட்ஸ் தான் நிறைய அதிகமா இருக்குங்க. எல்லாமே சுத்தி பார்த்துட்டு போலாம் தான். இது வந்து நெரு என்ன போட் பார்க்குன்னு சொன்னாங்க. பூனம் லேக் அங்க இது நிறைய ரைட்ஸ் குட்டி பசங்க எல்லாம் வந்தா என்ஜாய் பண்ணலாம், ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனா கம்மியா இருப்பாங்க தான் நினைச்சு வந்தானா, அதிகமா இருக்காங்க. வெக்கேஷன் சம்மர்ஸ் பஸ்ல எல்லாம் மேல வந்துட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் காட்டுறாங்க உங்களுக்கு. இங்க வாங்க. எல்லா பார்க்கு தான். இதோட வந்து அங்க நிறைய கேம்ஸ் இருக்குன்னு சொல்லி அங்க போலாம். என்னடா பண்ற? டேய் அழுவாதடா டேய். கட்டியா புடிச்சுக்கோ. ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வந்து ஏலகிரி மேலே ஹில் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டோம். ஹில் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு ஃபேமஸான பார்க் வந்து போட் ஹவுஸ் பார்க்குன்னு ஒன்று இருக்குங்க. அது விசிட் பண்ணலாம், ஏன்னா ஏற்கனவே வந்திருக்கோம். ஆனால் இப்போ எப்படி இருக்கு, டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க தான் வந்தோம். இப்போதைக்கு பார்த்தோம்னா நிறைய ரைட்ஸு, நிறைய வந்து ட்ரீஸு, நிறைய ஆர்டிஃபிஷியலாகவும் பண்ணியிருக்காங்க. சிலது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு பார்க்கவே. ஃபுல்லாக வந்து ரைட்ஸ் இருக்கு, நீங்கள் பார்த்தாலே தெரிய வரும் எத்தனை நிறைய ரைட்ஸ் இருக்கீங்க. சின்ன பசங்க என்ஜாய் பண்ற மாதிரி. ஆனா என்னன்னா சம்மர் டேஸ்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, ரொம்ப ஆழமா இருக்கீங்க. நீங்க பாத்தீங்கன்னா விளையாடவே முடியாது நீங்க தெரிஞ்ச வரைக்கும். இப்போதைக்கு இங்க பாத்தோன்னா கொஞ்சம் வைபம் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பூனம் லேக்குன்னு ஒன்று இருக்கு, அதான் ஃபேமஸ். ஆனா அது ஆர்டிஃபிஷியல். நிறைய ஹில் ஸ்டேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லேக்கும் வராது. அதனால அவங்களே ஆர்டிஃபிஷியலா பண்ணியிருக்காங்க லேக்கு. நல்லா இருக்கு, ஆனா அதுவும் நல்லா இருக்கு. நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்க.